திரைப்படங்களில் ஒரு தொழிலை தொடங்க அவர் ஒரு விடுமுறை எடுத்துக்கொண்டார். ஆனால் அதன் பின்னர் ஆங்கில இளங்கலை பட்டம் பெற கொச்சியில் உள்ள செயின்ட் தெரசா கல்லூரியில் சேர்ந்தார். அமலா நடிப்பு தொழிலை தொடர்வதை அவரது தந்தை கடுமையாக எதிர்த்தார். ஆனால் அவரது சகோதரர் அவரது லட்சியத்தை கடுமையாக ஆதரித்த போது அவர் விட்டு கொடுத்தார். பின்னர் அவர் தன்னிடம் நிகழ்ந்த கலைகள் இருப்பதாக கூறினார். இது அவரது தாயார் ஒரு பாடகி என்றும் அவரது தந்தை கல்லூரியில் நாடகத்துறையில் ஈடுபட்டிருந்தார் என்று வெளிப்படுத்தியது. படிப்பை முடித்த பிறகு லால் ஜோஸ் தனது நீலத்தாமரை 2009 படத்தில் துணை வேடத்தில் நடிக்க வாய்ப்பு வழங்கினார். வெற்றி பெற்ற போதிலும் அவர் எதிர்பார்த்தது போல் அந்த படம் மேலும் எந்த வாய்ப்புகளையும் ஈர்க்க தவறியது. விகடவியில் ஒப்பந்தம் செய்தார். இது தாமதமாகி இறுதியில் அவரது 6வது வெளியீடாக மாறியது. அதே நேரத்தில் மற்றொரு சிறிய பட்ஜெட் படமான வீரசேகரன் 2010 முக்கிய வேடத்தில் நடிக்கவும் ஒப்பந்தம் செய்தார். அவரது முதல் தமிழ் வெளியீடாக மாறிய இந்த படம் விமர்சகர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. முற்றிலும் கவனிக்கப்படாமல் போனது. அதே நேரத்தில் அமலாவின் பாத்திரம் மினிமல் என்று பெயரிடப்பட்டது. பின்னர் அவர் அந்த படத்தில் நடித்ததற்கு வருத்தப்படுவதாகவும் அவரது பல காட்சிகள் திருத்தப்படுவதாகவும் தெரிவித்தார்.